இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். என்றும் உங்களுக்காகவே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் தம்முடைய திட்டங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி உங்களை நடத்துவதற்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை வழி நடத்தி செல்லும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். காட் ஒர்க்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் இன் யுவர் லைஃப். தேவன் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக கிரியை செய்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கிற தேவைகள், பிரச்சனைகள், நம்முடைய ஆசைகள், இவைகள் எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரே நாளில் தீர்ந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் தேவன் அப்படி கிரியை செய்கிறது கிடையாது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் பூர்த்தி செய்கிறார், நிறைவேற்றுகிறார், கிரியை செய்கிறார். இந்த வாழ்க்கையிலையும் நம்முடைய இலக்கை அடைவதற்கு தேவன் அநேக நேரத்தில் நீண்ட தூரமுள்ள பாதைகளை தேர்ந்தெடுக்கிறார். கடினமான பாதைகளை இல்லை கடினங்களை உள்ள பாதைகளை தேவன் தேர்ந்தெடுத்து அதில் நம்மளை நடத்தி செல்கிறார். எதற்கு நீண்ட தூரம் இருக்கிற பாதைகளை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, அவ்வளோ தூரம் நம்மளை நடத்தி செல்லும் பொழுது ஏதோ ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அந்த தொலைவான பாதைகளை அவர் தேர்ந்தெடுக்கிறார். தேவன் நினைச்சா எல்லாவற்றையும் உடனடியாக சடுதியாக செய்ய முடியும். அப்படி செய்ய வேண்டிய காரியங்களை அப்படி செய்து விடுவார். ஆனால் நாம் கற்றுக்கொள்ளும் அளவுக்கு எவ்வளோ நேரம், எவ்வளோ காலம் தேவைப்படுகிறதோ அவ்வளோ காலம் எடுத்துக்கொள்ளுவார். இப்படி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாய் படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காதது போல இருந்தாலுமே தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். திரைக்கு பின்பாக, திரைக்கு மறைவாக சில காரியங்களை நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தாமதமாகவும் செய்ய மாட்டார், இல்லை முன்னதாகவும் செய்து முடிக்க மாட்டார். ஏற்ற காலத்தில், சரியான காலத்தில், சிறந்த காலத்தில் அதை நிறைவேற்றுவார். இந்த வசனம் அடிப்படையில் எதை ஆதாரமாக கொண்டிருக்குன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் யுத்தங்கள்லாம் செய்வாங்க. அப்படி யுத்தங்களை செய்யும் பொழுது அநேகர் யுத்தத்தில் மரித்து போவாங்க. அப்போ எதிரி அதிகமாக இருக்கும் பொழுது அதிகமான மரித்த பிணங்கள் அங்கே இருக்கும். அந்த பிணங்களை எல்லாம் சாப்பிடும்படிக்கு காட்டு மிருகங்கள் வரும். ஒருவேளை எல்லா எதிரியும் ஒரே நேரத்தில் நிர்மூலமாக்கி அழிச்சிட்டோன்னா அநேக காட்டு மிருகங்கள் வந்துடும். அப்போ அந்த காட்டு மிருகங்களுக்கு நம்ம பயந்துருக்கணும், அந்த காட்டு மிருகங்களை ஒழிப்பதற்கு நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனைகளும் ஒரே நேரத்தில் தீர்ந்துருச்சுன்னா இந்த காட்டு மிருகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெருமையாக இருக்கலாம், சுய நம்பிக்கையாக இருக்கலாம், தற்பெருமைகளாக இருக்கலாம், அவிசுவாசமாக இருக்கலாம், சந்தேகமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காட்டு மிருகங்கள்லாம் நம்ம பிரச்சனை ஒரே நாளில் தீர்ந்துருச்சுன்னா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். அப்புறம் அதை டீல் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறார். படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறார். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் இன்றைக்கே தீர்ந்துடும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி ஆண்டவர் செய்ய போகிறது கிடையாது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மளுக்கு பொறுமை வேணும் அப்படின்றத தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லுகிறார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேறுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். ஆகவே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்து கொண்டிருக்கிற கொஞ்சம் கொஞ்சமான காரியங்களை நீங்கள் பார்த்து நன்றி சொல்லுங்கள். அது சீக்கிரம் நடக்கணும் என்று எதிர்பார்க்காதீங்க. எவ்வளோ காலம் எடுத்துக்கொள்ளணுமோ அவ்வளோ காலம் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், உங்களுக்குள்ளே நீங்கள் டெவலப் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்து உங்களை கற்றுக்கொள்ள செய்வார். இன்றைக்கும் கற்றுக்கொள்வதற்கும் பொறுமையோடு காத்திருப்பதற்கும் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் விளங்குவதற்கும் ஒரு நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.